உங்களுக்கு தார் ரியர் வீல் டிரைவ் வாங்கணும்னு ஆசை இருக்குது, அதோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகுன்றது தெரிலனா அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். செகண்ட் ஒன் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து 1000 rupees ஆச்சு. ஆக்சுவலி அவ்வளோ கூட ஆகாது, அதோட கம்மியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் ஏர்லி கேல்குலேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து 10,000 kilometers நான் வந்து சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இயருக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து இட் வில் பி லைக் 10,000 to 12,000 மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இது பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் அது பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து மெயினாக இஎம்ஐ. நான் இஎம்ஐ கட்டுறதில்லை, நான் ஃபுல் கேஷ் கொடுத்து தான் எடுத்தேன். ஸோ இஎம்ஐ நீங்கள் கட்டினீங்கன்னா 15,000 to 25,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து AdBlue, இது வந்து DEFன்னு சொல்லுவோம். இது எவ்ரி 6,000 to 8,000 kilometersக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இட் காஸ்ட் அரௌண்ட் லைக் 800 to 1,200. இதுவும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதை பொறுத்து தான். நான் ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து இதை மந்த்லி டிவைட் பண்ண 150 rupees தான் செலவாகும். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா எனக்கு செலவாகிறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 12,000 rupees to 13,000 தான் ஆவரேஜாக பார்த்தா. இதே நீங்கள் இஎம்ஐ வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் டபுள் த காஸ்ட், ஆர் அப்படி இல்லைனா 35 to 40K வரையும் கூட மந்த்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எப்படி நான் 11 lakhsக்கு தார் வாங்கினேன்றதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.